வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மரவள்ளி கிழங்கு வறுவல் தாங்க. இது செய்கிறது ரொம்பவே ஈஸி, ஆனால் டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இதுக்காக நான் இன்றைக்கி ஒரு மரவள்ளி கிழங்கை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது தண்ணியில் போட்டுக்கோங்க, இல்லைன்னா கருத்து போயிடும். இப்போ இதை தாளிக்கிறதுக்காக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மரவள்ளி கிழங்க தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், இப்போ இந்த கிழங்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஒரு 7-8 பல் பூண்டு தோல் உரிக்காமல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே பூண்டு சேர்த்து வதக்காதீங்க. இந்த மாதிரி கிழங்கு சேர்க்கும் போது சேர்த்துக்கோங்க, அப்போ தான் பூண்டோட ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ மரவள்ளி கிழங்கு வேகிறதுக்காக ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், மரவள்ளி கிழங்கு 3/4 பங்கு அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடுங்க. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்து வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா தண்ணி வற்றி வந்ததுக்கப்புறம் மரவள்ளி கிழங்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு வேக விடலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் காரம் கம்மியாக இருக்கிறதுனால ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இரும்பு கடாயில் செய்கிறதுனால இது எண்ணெய் வந்து குடிக்காமல் நல்லா எண்ணெயாக இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மல் கடாயில் செய்கிறீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. இதை இந்த அளவுக்கு நல்லா முருவலாக வறுத்ததுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான மரவள்ளி கிழங்கு வறுவல் ரெடி. இதை நீங்கள் ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.